மேடம் என்ன மேடம் வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்கீங்க போல தெரியல. நீங்க சொல்றது கரெக்ட். வாய்க்கு வந்ததை தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? பொன்வில்சன் சார் ஒரு வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காருன்னு தானே சொல்றாரு. இபிஎஸ் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காரு. ஸ்டாலின் கரெக்டா சார்? முதலமைச்சர் மேடம் சகோதரர் ரெண்டு பேருமே அதிமுகவை சார்ந்தவரும் சரி பிஜேபியை சார்ந்தவரும் சரி அவங்க இஷ்டத்துக்கு கதை விட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி எப்போதான் முடியும்னு பார்த்தா ஒரு 20 நிமிஷம் ஓடி போயிடுச்சு. 15 நிமிஷம் தான். அதான் 15 நிமிஷம் ஓடி போயிடுச்சு. பேசுறத கேட்டா டைம் இருக்கு, நீங்க கதை விடலாம். அதுல மிக முக்கியமா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நோ என்ட்ரின்னு எங்களுடைய தலைவர் சொன்னார். அது நோ என்ட்ரிங்கிறது கூடுதலா நோ எக்ஸிட்டும் ஆகணும். இனிமேல் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தே ஹவ் டு எக்ஸிட் தமிழ்நாடு அப்படிங்கிறத நோக்கி தான் நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம். தமிழ்நாடும் அதைத்தான் செயல்படுத்த போகிறது அப்படிங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் புரட்சி கவிதாசன் ஐயா வந்து பிஜேபியோடு திமுக கூட்டணியில் இருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். அந்த மாதிரி திமுகவின் கூட்டணியை வேண்டிய பிஜேபி எந்த நிலைக்கும் செல்லுங்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரு செயல்பாடாகத்தான் நான் அதை பார்க்குறேன். என்னன்னா அந்த நேரத்தில் வாஜ்பாய் அரசு கூட இந்துத்துவா கொள்கையை பேசாமல் கைவிட்டது. அப்படின்னா ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்னு வரும்போது இவங்களோட கோர் சப்ஜெக்ட் கோர் கொள்கைன்னு சொல்லக்கூடிய இந்துத்துவாவை கூட அவர்கள் கைவிடுவார்கள் அப்படிங்கிறதுக்கு அது சாட்சியா இருக்கு. நீங்க அதை அப்படி பாருங்க. பிஜேபி திமுகவோட கூட்டணி இருந்தது. நாங்கள் கேட்டுக்கொண்டபடி அவர்கள் இந்துத்துவ கொள்கை பேசவே இல்லை. அப்படின்னா ஆட்சியை தக்க வைப்பதற்கு பிஜேபியும் எந்த நிலைக்கும் கீழே குனிந்து அந்த எடுபடி வேலையை செய்யுங்கிறதோட சாட்சி தான் அந்த ஆட்சிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அதை தவிர புரட்சி கவிதாசன் ஐயா அந்த நீர்வள கொள்கை, முல்லை பெரியாறு, சேது சமுத்திர திட்டம், காவிரி நீர் பங்கீடு இதையெல்லாம் பற்றி பேசுகிறோம். அதுக்கெல்லாம் என்ன கொள்கை இருக்குது திமுகவிடம் அப்படின்னு எல்லா காலத்திலும் நாங்கள் இதற்காக குரல் கொடுத்திருக்கிறோங்கிறத தாண்டி அவருக்கு தெரியலை பாருங்க. இந்த கொள்கைகள் எல்லாமே ஒன்றியம் சார்ந்தது, மத்திய அரசு சார்ந்தது. இதில் தமிழ்நாடு என்கின்ற இந்த மாநிலம் அதர் முடிவெடுப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா? நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யலாம். ஆனால் ஒன்றிய அரசின் கொள்கை தானே இந்த நதிநீர் பங்கீடு என்பது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிநீர் என்பதே ஒன்றிய அரசின் கொள்கை. அதை தவிர மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு 1,75,000 கோடியை இந்த நதிநீர் பங்கீட்டுக்காக ஒதுக்கீடு செய்தார். அந்த நிதி என்ன ஆச்சு? அந்த நிதி என்ன ஆச்சுங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. 1,50,000 கோடி நதிநீர் பங்கீட்டுக்காக ஒதுக்கீடு செய்தார். ஒன்றிய அரசிடம் மோடியிடம் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் மாநிலத்தை கேட்டீங்கன்னா, அது மாதிரி பொன்வில்சனும் சரி புரட்சி கவிதாசனும் சரி அதிமுகவை பற்றி பேசலை, இவர் பிஜேபியை பற்றி பேசலை. ரெண்டு பேரும் திமுகவை பற்றி பேசினாங்க, அந்த கொள்கைகளை பேசினாங்க, அந்த வரலாறை பேசினாங்க. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அது உண்மைதான். அந்த அளவுக்கு திமுகவின் தாக்கம் இவர்கள் இருவரிடமும் இருக்கிறதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிரைமரி ஃபோர்ஸா வருது பிஜேபி அதிமுக கூட்டணி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதையை சொல்ற. எலிக்குஞ்செல்லாம் ஒன்னா, ஆமா பொன்வில்சன் ஐயா சொன்னாரு, எலிக்குஞ்செல்லாம் ஒன்னா சேர்றத போய் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொன்னா இது என்ன காமெடியா இருக்கு? இவங்க ரொம்ப காமெடி ஸ்கிரிப்ட் எல்லாம் இப்ப வர வர எழுதிட்டு அத பேசாம இருக்க சொல்லுங்க. அவர் பேசும்போது நான் ஒண்ணுமே வாய் திறக்கல. இல்ல நீங்க என்ன பற்றி பேசும்போது நான் பேசாம நீங்க சொன்ன கருத்து நீங்க மற்றதை சொல்லுங்க. நீங்க அப்ப முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துறோம். பிரைமரி ஃபோர்ஸ்னு சொன்னா எலி கொஞ்சம் பூனை கொஞ்சம்னா பிரைமரி ஃபோர்ஸ்னு சொன்னா அதான் சார் இத பதில் சொல்றேன் சார். நீங்க சொல்லுங்க. அவங்க தலைவர் நேரம் முடியட்டும். ஆமா நீங்க ஏன் பேசுறீங்க? அப்ப நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க மட்டும் பேசுறீங்க. நீங்க மட்டும் பேசுறீங்க. முதல்ல நீங்க மட்டும் ஏன் பேசுறீங்க? அதே இலக்கணம் தான் சார் உங்களுக்கு. இனிமேல் அதே நீங்க எப்ப நெறியாளரா மாறுவீங்க? இனிமேல் இருந்து யார் சொன்னாங்கறத பேர் சொல்லாம நான் சொல்லிறேன். பிரைமரி ஃபோர்ஸா ஒரு ஃபோர்ஸ் உருவாயிட்டு இருக்குன்னு ஒரு கட்டுக்கதையை சொன்னாங்க. அந்த எலிக்குஞ்செல்லாம் ஒன்னா சேர்றது பேர் பிரைமரி ஃபோர்ஸ்னா இது மாதிரி காமெடி எதுவுமே இல்லை. அது தவிர தமிழுக்காக என்ன செய்தார்கள்னு புரட்சி கவிதாசன் ஐயா கேட்கிறாரு. தமிழ்நாட்டில் திமுக தமிழுக்காக என்ன செய்தது அப்படின்னு கேட்டா இவர் தமிழ்நாட்டை பற்றிய புரிதலே இல்லாமல், திமுக ஆட்சியை பற்றிய புரிதலே இல்லாமல் இருக்கிறார்ங்கிறத நிச்சயமா சொல்லலாம். கடந்த அதிமுக ஆட்சியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வடமாநிலத்தவர்களும் வந்து சேரலாம்ங்கிற ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தமிழை பற்றிய கட்டாயம் இல்லாமல் யார் வேணாலும் இங்க வந்து தேர்வு எழுதி இங்கே தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டில் பணிபுரியலாம்னு ஒரு நிலையை உருவாக்கியது அதிமுக ஆட்சி. எங்களுடைய திமுக ஆட்சி வந்த உடனே நாங்கள் செய்த மிகப்பெரிய மாற்றம் தமிழ் தகுதி தேர்வு என்ற ஒன்றை கொண்டு வந்து தமிழ்ல நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களோட மற்ற பேப்பர்லாம் திருத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கோமா இல்லையா?
அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதை தவிர தமிழ் வளர்க்கறதுக்கு என்ன செய்தாங்கன்னா அது என்ன செடி கொடி பின்னாடி தோட்டம் வச்சு வளர்க்குற இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, மோடி இங்க வந்தா திருக்குறளை பேசுறேன், பாரதியாரை பேசுறேன்னு ஆரம்பிப்பார். ஆனா தமிழுக்கான நிதி ஒதுக்கீடுனா எவ்வளோ? மிஞ்சி போனா ஒரு சுண்டக்க அளவு தான் இருக்கும். ஆனால் செத்த மொழி என்று சொல்கின்ற சமஸ்கிருதத்துக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுக்கிறார்கள். அதை தவிர நேற்று உள்ள உரையில எங்களுடைய தலைவர் முகமூடியாரை பற்றியும் பிஜேபியை பற்றியும் தான் நிறைய பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. பட்டியலே போட்டார் எங்களோட தலைவர். தமிழ்நாட்டில் திமுக என்னெல்லாம் சாதனை செய்திருக்கிறதுங்கிறத பட்டியல். அந்தந்த நேரத்தில் அவங்க காதை மூடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பிஜேபியை சார்ந்தவருக்கும் அதிமுகவை சேர்ந்தவருக்கும் இதை கேள்வியா நான் கேட்கிறேன். அந்த நேரத்துல காதை டக்குன்னு மூடிப்பாங்களோ? அது மாதிரி திமுக என்ன செய்யல, நாங்க காதை மூடிக்கிட்டு தான் இருக்கோம். அதனாலதான் அவங்களுக்கு மக்களோட சந்தோஷ சிரிப்போ தமிழ்நாட்டில் திமுகவின் வெற்றி கழிப்போ கேட்கல. திரும்ப திரும்ப அவங்களுக்கு கேட்கறது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியால் மக்கள் எப்படி அழுது கொண்டிருக்கிறார்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கேட்குது. நேற்று எங்களுடைய தலைவரின் உரையில கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறார். விடியல் பயண திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, ஊட்டத்தை உறுதி செய், தோழி விடுதி, கலைஞர் கனவு இல்ல, உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாய்மானவர் திட்டம், அன்பு கரங்கள் அப்படின்னு லிஸ்ட் பெரிதாக இருக்கிறதுன்னு சொன்னது எங்களுடைய ஆட்சி திறமையை பற்றித்தான். உங்களோட ஆட்சியை பத்தி பேசல, உங்களோட திட்டங்களை பத்தி பேசல, முகமூடியாரை பற்றி மட்டுமே பேசினார்னு சொல்றது எப்படிப்பட்ட சிறுபிள்ளைத்தனமான வாதமாக இருக்கிறது. அதனால திரும்ப நோ என்ட்ரி டு பிஜேபி. அதை தவிர இப்போது இருக்கக்கூடிய பிஜேபியும் தமிழ்நாட்டிலிருந்து எக்ஸிட் ஆக வேண்டும் என்பதுதான் நேற்று எங்களுடைய முப்பெரும் விழாவில் எங்களுக்கான தீர்மானமாக, எங்களுடைய கொள்கையாக மீண்டும் அந்த இளைய தலைமுறைக்கு நாங்கள் கடத்தி இருக்கிறோம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை தவிர நேற்று கரூரில் வந்த அந்த கூட்டம் என்பது 1 லட்சம் பேர் வந்து அமர்வதற்கு ஏற்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதை தாண்டி வெளியே ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் மக்கள் காத்திருந்தார்கள். கொட்டும் மழை, அதைத்தான் எங்களுடைய தலைவர் சொன்னார். 1949 ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் ஆரம்பிக்கப்பட்ட திமுகவின் அதே காட்சி நேற்று நடந்தது. யாருமே மக்கள் கலைந்து செல்லவில்லை. நான் ஒரு விஷயம், அதை தவிர இன்னொன்னு, தமிழ்நாட்டுக்காக திமுக என்ன செய்தது அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. திமுகவின் கொடி என்பதே மொழி போராட்டத்துக்கான அடையாளம். திமுகவின் கொடி என்பதே சுயமரியாதைக்கான அடையாளம். திமுகவின் கொடி என்பதே பெண்ணுரிமைக்கான அடையாளம். திமுகவின் கொடி என்பது சமத்துவத்துக்கான குறியீடு. திமுகவின் கொடி என்பது சமதர்மம், சமநீதிக்கான குறியீடு. எல்லோருக்கும் எல்லாம் என்பதற்கான குறியீடு. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதற்கான குறியீடு. இதே குறியீட்டை பற்றி பிஜேபி சொல்லுமா? அவர்களிடம் இருப்பது பிரிவினைவாதம், மதவாதம், மொழிவாதம், இனவாதம், கல்வியை மறுக்கின்ற வாதம், தொழில் வாய்ப்புகளை மறுக்கின்ற வாதம், பெண்களை அடிமைப்படுத்தி வீட்டுக்குள் முடங்க வைக்கின்ற வாதம். அதை பற்றி ஏன் அதிமுக பேச மாட்டேங்கிறாங்க? அதைத்தான் எங்களுடைய தலைவர் கேட்டார். அடிமை சாசனம், அடிமை இசம் என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இதுதான். அந்த ஒன்றியத்தின் அச்சுறுத்தலால், ஒன்றியத்தின் அழுத்தத்தால் தான் தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் யார் வேணா வரலான்னு இவங்க ஒரு கதவை திறந்து விட்டார்கள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான உரிமையை மீட்டெடுத்து கொடுத்தவர் எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர். அதே மாதிரி மொழி என்றாலும் இருமொழி கொள்கை தான் எங்களுடைய ஆதாரம்ங்கிறது அண்ணா சொன்ன கொள்கை. அண்ணாயிசம்னா என்னன்னு திரும்ப திரும்ப கேள்வியை கேட்கிறாரா? அவருக்கு புரியல. இவ்வளவு வயதான பின்பும் அவருக்கு புரியலைங்கிறது எங்களுடைய குற்றம் இல்லை. இருமொழி சரி, என்ன வயதானாலும், வயதுன்னா நான் முதுமையை சொல்லல. இவ்வளவு வளர்ந்த பின்பும் கூட அவர்களுக்கு அண்ணா தெரியல. திராவிடம்னா என்னன்னே தெரியாம அந்த கலைஞர்கள்ட்ட போய் கேளுங்க, அந்த அறிஞர்கள்ட்ட போய் கேளுங்கன்னு கேட்ட அறிஞர்கள் தானே இங்க தலைவர்களாக முகமூடி போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதை தவிர இன்னொன்னு, கூட்டணியாக நாங்களும் இருக்கிறோம் காங்கிரஸோட அப்படின்னு நிறைய கதையை சொன்னாரு. கூட்டணியாக இருந்தாலும் நாங்கள் போய் சந்தித்து பேசிவிட்டு வரும்போது யாரும் முகமூடியை போட்டுட்டு முகத்தை மூடிட்டு வந்ததே இல்லை.
பெருமையாக வந்து நின்று நாங்கள் பத்திரிகையாளர்களை சார் பார்த்து உங்ககிட்ட வரேன் நானே, கொஞ்சம் பொறுங்க. பத்திரிகையாளர்களை பார்த்து என்ன செய்தோம் என்ன செய்ய இருக்கிறோம்ங்கிற தகவலை சொல்லிவிட்டு தான் வருவோம். ஏன் பிரஸ் மீட் பண்ணல, ஏன் எதுக்காக முகத்தை மூடிட்டு வந்தாரு அப்படின்னா, வேர்வையால முகத்தை மூடுறாரு அப்படின்னா, அவரோட அமித்ஷா வீட்ல இருந்து வெளியில வர்ற வரைக்கும் வேர்வை பொங்குதுன்னா என்ன அச்சுறுத்தல் நடந்தது, அந்த சம்பந்திக்கு என்ன அச்சுறுத்தல் நடந்தது, இல்ல இவருக்கு என்ன அச்சுறுத்தல் நடந்தது, இல்ல இடி ரெய்டு அதெல்லாம் பற்றி சொல்லப்பட்டதா, அதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அவங்க கட்சியை பத்தி பேச சொல்லுங்க. திமுகவை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அது மாதிரி பிஜேபியை பற்றி அவர்களை பேச சொல்லுங்க. சார் நான் வரிசையா வந்துறேன் சார். கட்சியை பற்றி பேசுவாங்களா சார்? நான் வரிசையா நாங்க திமுக பற்றி பேசுவோம். வரிசையா வந்துறேன் சார். இது என்ன இலக்கணம்? வரிசையா வந்துறேன். அடுத்து நான் உங்ககிட்ட வந்துறேன் சார். திரும்ப திரும்ப நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கும் நான் சொல்லணும். அவர் நிறைய நேரம் பேசுறாரு. நாங்கெல்லாம் வாய் மூடி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது நேரத்தை சரியா பகிர்ந்து கொடுக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோளா நான் வைக்கிறேன். அது தவிர கல்வியை அவர் குறுக்கிட மாட்டாரு. ஓகே, கல்வியை பொதுப்பட்டியலே இருந்து ஏன் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரலன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த காலத்துல அந்த கூட்டணியில இருந்த நேரத்துல இந்த மாதிரியான அச்சுறுத்தல் எதுவும் இல்லை. மாநிலங்களின் குரலுக்கு அவர்கள் செவி மடுத்தார்கள். மாநிலங்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்தால் அதை ஒன்றியம் கேட்டுக்கொண்டது. அப்போ இருந்த கூட்டணி அரசு கேட்டுக்கிடுச்சா இல்லையா? மாநிலங்களுக்கு அந்த உரிமையை சுதந்திரத்தை கொடுத்துதா இல்லையா? நீட் தேர்வில் அப்படிதானே நடந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது. ஆனால் அவர்கள் என்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க, மாநிலங்கள் விரும்பினால் அதை ஏற்றுக்கொள்ளலாம்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற பிஜேபி அரசு அப்படியே திணிக்கிறாங்கல்ல, கழுத்துல சுருக்கு கயிறை போட்ட மாதிரி. அப்படி பண்ணல இல்ல. அதனாலதான் நாங்க அந்த நேரத்துல ஏன் கேட்கலன்னு கேட்கிறாரு. அப்போ இந்த மாதிரி அச்சுறுத்தலே இல்லை, வேண்டுமானால் நாங்கள் விரும்பியபடி தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்ங்கிற ஒரு சாய்ஸ் இருந்ததா இல்லையா? அதை தவிர கல்வியை அத மாதிரி திமுக ஏன் தமிழை அந்த அலுவல் மொழியா மாற்றலன்னு கேட்கிறார். இப்போ பிஜேபி அரசு செய்கின்றதை போல் தமிழை அழிப்பதற்கான முயற்சியை அப்போது இருந்த காங்கிரஸ் ஆட்சி செய்ததா? அது இல்ல. ஒரு இந்த மாதிரியான ஒரு அழிக்கின்ற முயற்சி இல்லாமல் இருக்கும்போது, ஒரு பாசிட்டிவான ஒரு கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது எதற்காக அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கணும்? அடுத்தது என்ஆர்சி சிஏஏ அதை கொண்டு வரும்போது இதே அதிமுக தான் அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அப்போ அங்கு சிறுபான்மையினருக்கு எதிராக, அது புலம்பெயர்ந்து வருகின்ற தமிழர்களுக்கு எதிராக வாக்களித்தது அதிமுகங்கிறத ஏன் மறைச்சு இந்த பக்கமே கேள்வி கேட்டுட்டு இருக்காரு? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இது மாதிரி நிறைய எங்களுக்கும் பதில் இருக்கு கேட்கறதுக்கு. பதில் சொல்லுங்க இதுக்கு முதல்ல. அதுக்கு அவர்கிட்ட நான் பதில் கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டீங்களா? அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. திரும்ப அவர் எதுக்கு சொல்லிட்டு கிடக்கணும்? நீங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கணும். அவர் சொன்னதுக்கு நீங்க கேட்கணும், நீங்க சொன்னதுக்கு அவர் நியாயத்தை ஜனங்க புரிஞ்சுக்கிட்டோம்.